ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய மிகவுமே முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா, 500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முறை உருவாகி இருக்கக்கூடிய 2 ராஜ யோகங்களின் மூலமாக அதிர்ஷ்டசாலியாக ஆகக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில யோகங்களானது அவ்வப்போது வந்துகிட்டு தாங்க இருக்கும். இருப்பினும் கூட குறிப்பிட்டு ஒரு சில யோகங்களானது பல வருடங்களுக்கு பிறகு வரும். அப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்போது காணப்படுது. அதாவது சுமார் 500 வருடங்களுக்கு பிறகு சஷா யோகமும் மாளவிய ராஜ யோகமும் உருவாக போகுதுங்க. இந்த யோகத்தினுடைய தாக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிற வகையில் தான் காணப்படுது. சனி பகவானால் உருவாகக்கூடிய சச யோகம், சுக்கிர பகவானால் உருவாகக்கூடிய மாளவிய யோகம் போன்ற 2 யோகங்களும் உருவாகுது. பொதுவாக இது போன்ற யோகங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது கிரக அமைப்புகள் தாங்க. அந்த வகையில் சனி கிரகம் மற்றும் சுக்கிர கிரகம் ஆகியவற்றின் மூலமாக உருவாகக்கூடியது தான் இந்த 2 யோகங்களும். அதாவது சசயோகம் மற்றும் மாளவியா ராஜயோகத்தின் மூலமாக நல்ல ஒரு நிதி ஆதாயம் மற்றும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ராசிகளாக ஒரு சில ராசிகள் காணப்படுது. அந்த ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிகளுமே ஒவ்வொரு விதமான கிரகத்தின் மூலமாக ஆளப்படக்கூடியது. அந்த வகையில் மாளவியா மற்றும் சஷ ராஜயோகத்தின் மூலமாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நிதி நிலையில் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ராசிகளில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசி தாங்க. 12 ராசிகளில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகளால் படாத பாடுபட்டு கொண்டிருந்த உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய வருடம் உங்களுக்கு சிறப்பான அமைப்புகளையும் அம்சங்களையும் பெற்றுக் கொடுக்குங்க. அந்த வகையில் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய சஷ மற்றும் மாளவிய யோகத்தின் மூலமாக மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படும். அதாவது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் சாதகமான பலன்களானது ஏற்படுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிக நல்ல வெற்றியும் காண முடியும். இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய சாதகமும் உங்களுக்கு ஏற்படுங்க. புத்திசாலித்தனத்தாலும் உங்களுடைய புதிய புதிய திட்டங்களாலும் முயற்சிகளாலும் நிறைய நன்மைகளானது ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் காணப்படுங்க. பணியிடத்தில் உங்களது பணிகளை முடிக்க முயல்வதற்கு நிறைய வாய்ப்பு காணப்படும். இதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய உயரத்திற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பும் யோகமும் கூட இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. சொல்லப்போனால் மிதுனராசி நேயர்களே, இந்த 2 விதமான யோகங்களின் மூலமாக புத்தாண்டில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது காத்துட்ருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்திற்குமே ஒரு விடிவு காலமானது வந்துவிட்டது. என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கனாலுமே கூட அதற்கான பலன்களை உங்களால் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. சொல்லப்போனால் பெண்களுக்கு உங்களுடைய குடும்பத்திலே கூட அங்கீகாரமானது கிடைக்காமல் போயிருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகளும் சண்டைகளும் கூட ஏற்பட்டிருக்கலாங்க. ஆனால் இந்த ஒரு அற்புதமான அமைப்பானது உங்களது வாழ்க்கை முறை மட்டும் இல்லாமல் குடும்ப நிலையும் நல்ல மிக சிறப்பாகவே மாற்றி கொடுக்கும். உங்களுக்குன்னு குடும்பத்தில் மதிப்பு, மரியாதை போன்றவை எல்லாமே கூடுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான ஒரு சிறந்த காலத்தையும் இந்த யோகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி இந்த 2 யோகங்களும் மிக அற்புதமான பலன்களை தாங்க வாழ்க்கையில் எல்லாருக்குமே கொடுக்க போகுது. குறிப்பாக அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தாங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாளவியா மற்றும் சஷ ராஜயோகத்தின் மூலமாக பல விதத்திலும் நல்ல ஒரு சாதகமான பலன்களை கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியுங்க. சொல்லப்போனால் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்திற்குமே உங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்க போகுது. என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலுமே கூட கையில் பணம் தங்கவில்லையே அப்படின்னு ரொம்பவே கவலையில் இருந்திருப்பீங்க.
அப்படிப்பட்டவர்கள் இந்த மாதத்தை வந்து குறித்து வைத்துக்கோங்க. ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான யோகங்களின் மூலமாக சிறந்த நல்ல பலன்களை எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க. இந்த யோகங்களால் உங்களுடைய குழந்தைகள் தொடர்பான எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாகி உங்களுக்கு நல்ல செய்திகளானது ஏற்படுங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய வேலைகளில் கவனத்தை அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் நிதிநிலையும் வந்து மேம்படுத்தி கொடுப்பாரு. இதுவரைக்கும் இருந்து வந்த நிதிநிலையை விட தற்போது நிதிநிலையானது உங்களுக்கு மேம்பட்டு காணப்படுங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களது வேலைகளில் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நீங்கள் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் முடிவுகளும் கூட நீங்கள் பெற முடியும். காதல் உறவில் சுமூகமானது உங்களுக்கு காணப்படும். சுக்கிர பகவானே உங்களுக்கு ராசி அதிபதியாக இருப்பதால் நல்ல ஒரு லாபத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கவலைகளையும் எண்ணி துயரப்படாமல் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க. கணவன் மனைவி உறவுக்கு இடையில் சின்ன சின்ன சங்கடங்களானது வந்து சேர்ந்தாலுமே கூட ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதால் நிறைய பிரச்சனைகளை உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். எப்போதுமே பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் ஆற்றலும் நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கணும். இப்படி எப்படியெல்லாம் உங்களுடைய திறமைகளை உங்களால் வளர்த்து கொள்ள முடியுமோ அந்த வழிகளில் திறமைகளை எல்லாம் வளர்த்துக்கோங்க. மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு இந்த 2 யோகங்களும் உங்களுக்கு உறுதுணையாகவே காணப்படும். குழந்தைகளுடைய கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த பலன்களை வந்து கண்டிப்பாக உங்களால் பெற முடியுங்க. வாழ்க்கையில் நீங்கள் இழந்த அத்தனை விஷயங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம் என்று தான் இந்த காலத்தை வந்து சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு இந்த ஒரு யோகங்கள் மட்டுமே போதுங்க. முடிந்த அளவுக்கு உங்களது வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம், கடன் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து போகும். ஏன்னா நிதிநிலையானது உங்களுக்கு கண்டிப்பாக மேம்பாடு அடையும். எல்லா வழிகளில் இருந்தும் பணம் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பணத்தை எதிர்கால தேவைகளுக்காக சேர்த்து வைக்கவும் வந்து பழகிக்கோங்க. சுமார் 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட இருக்கக்கூடிய இந்த அற்புதமான யோகத்தின் மூலமாக நல்ல ஒரு பலன்களை அடையக்கூடிய அதிர்ஷ்டசாலி ராசிகளில் 3ஆவதாக இருக்கக்கூடியது கும்பராசிங்க. இப்படி கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவானுடைய சஞ்சாரமானது காணப்படுது. இப்படி சனியினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக சஷ யோகமானது உங்களுக்கு உருவாக போகுதுங்க. பொதுவாகவே சனி பகவான் என்றாலே அனைவரும் பயந்து தான் செல்லுவாங்க. ஆனால் இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு அமைப்பையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு. மேலும் கூடவே உங்களுக்கு சுக்கிர பகவானும் வந்து காணப்படுறாரு. சுக்கிர பகவான் கும்பராசியில் சேரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு செல்வத்தினுடைய வருவாயானது அதிகரிக்கும். அதாவது பண தேவைகள் இருந்தாலுமே கூட பணத்திற்கான பஞ்சமானது இருக்காதுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய ஆளுமை திறமையானது மேம்பாடு அடைந்து காணப்படும். தொழில் முன்னேற்றத்திற்கான சிறந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானத்தையும் உங்களால் பெற முடியும். வருமானம் அதிகரிப்பதற்கான புதிய புதிய வழிமுறைகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. கிடைக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவெடுத்து தொழில் நீங்கள் ஈடுபாடு அடைந்தீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு வெற்றியும் பார்க்க முடியும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய கும்பராசி நேயர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபமானது கிடைக்குங்க. ஆனால் அந்த லாபம் அடைவதற்கு நீங்கள் நல்ல திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். நீங்களே எதிர்பாராத நிதி ஆதாயத்தை வந்து கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். அந்த வகையில் நீங்களே எதிர்பாராத நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க. அதற்கு இந்த யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாகவே இருக்கும். அதாவது சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த அற்புதமான 2 யோகங்களானது இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி அமைக்கப் போகுது என்று சொல்லலாங்க. ஏன்னா இந்த 3 ராசிக்காரர்களுமே படாத பாடுபட்டவர்கள் தான். இப்படி கஷ்டங்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு தற்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகங்களின் மூலமாக நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் நல்ல ஒரு வாய்ப்புகளும் வந்து கிடைக்குங்க. அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டுறாதீங்க. இந்த ஒரு பதிவின் மூலமாக சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் மூலமாக ஏற்படக்கூடிய சஷம் மற்றும் மாளவிய யோகத்தின் மூலமாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அந்த வகையில் இந்த 3 ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, மேலும் இப்படி உருவாகி இருக்கக்கூடிய இந்த 2 யோகங்களின் மூலமாக உங்களுடைய ராசிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா 100க்கு எத்தனை சதவீதம் நீங்கள் நம்புறீங்களோ அதை கரெக்டாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்துடுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்களானது தினம்தோறும் வீடியோக்களை பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.